ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் இறைவன் அருளால் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதுவும் இப்படி ஒரு அசம்பிள் வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிகவும் பழமையான ஒரு எஃப்எம் யூஎஸ்பி பாடக்கூடிய இந்த பாக்ஸில் ஒரு எஃப்எம் ரேடியோ மட்டும் அசம்பிள் பண்ண சொல்லி கஸ்டமர் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. பிரித்து உள்ள என்னென்ன இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். பிரிச்சுட்டோம், உள்ள ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் இப்போ உள்ள சிஸ்டத்துக்கு வேலைக்கு ஆகாது. கிளீன் பண்ணிப்போம், தேவையான பொருட்களை வாங்கி போடுவோம். உள்ள உள்ளதெல்லாம் சுத்தமாக கழட்டி எடுத்துருவோம். பேக் சைடை விட்டுற வேண்டியதான். ஃப்ரண்ட் சைடில் உள்ளதெல்லாம் கழட்டி சுத்தமாக எடுத்துட்டு கிளீன் பண்ணிடலாம். சுத்தமாக பிரித்து எடுத்துட்டோம். நமக்கு வேலைக்கு ஏற்றப்பாறு அமையும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே வேற பிளைட் வச்சாதான் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். இதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் வேற வேணும். சுத்தமாக கிளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு தக்கவாறு ஹோல்லாம் மாற்றிப்போம். ஃப்ரண்ட் பேனல் தயார் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த சுவிட்ச் போர்டு பாக்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி ஒட்டணும். கட் பண்ணிட்டோம். இந்த பாக்ஸ் இது கவர் ஆயிடுச்சு. ஹோல் பண்ணிட்டு காட்டுறேன். பாக்ஸு ஹோல் பண்ணியாச்சு. ஒரு கண்ட்ரோல் மாட்டி அளவு பார்த்துருக்குறோம். ஓகே, அடுத்தது பேர் பாக்ஸை பார்த்துருவோம். ஸ்பீக்கர் வாங்கியிருக்கோம். 8 ohms ஸ்பீக்கரு, 10 வாட்னு எழுதியிருக்கு. 8 ohms. எஃப்எம் ரிசீவர், ஆடியோ போர்டு, பழசு புதுசு எல்லாம் கலந்துதான் இருக்கு. பேர் பாக்ஸ் 6283 ஐசி ஆடியோ ஐசி. ஹெட்சிங் போட்டாகணும். ஒயர், நாபு எல்லாம் இருக்கு பார்த்துங்க. இந்த செட்ல டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கல, அடாப்டர் தான் வைக்க போறோம். அடுத்தது அசம்பிள்குள்ள போவோம் வாங்க. 3 கண்ட்ரோல் மாத்திட்டோம். ஒன்னு வேல்யூமு, பேஸ், ட்ரிபிள். உள்ள பார்க்கும்போது அசிங்கமா இருக்குல்ல, அப்படிதான் இருந்தது ஏற்கனவே. அடுத்து எஃப்எம் ரிசீவர் மாட்டலாம். வணக்கம் நேர்களே, இதுதான் எஃப்எம் ரிசீவர். சோனி ஐசியில அசம்பிள் பண்ணியிருக்காங்க. நேம் தெரியுதான்னு பார்த்துக்குங்க. இது சோனி ஐசி. நான் கையில் பிடிச்சிருக்க இடம் கேங்கு. நீங்கள் புதுசாக வாங்கின சமயத்தில் பாடாது. அதுக்கு டிம்மர் அலைன்மெண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த டிம்மர் எங்கே இருக்குன்னா 2 ஸ்க்ரூ தெரியுது பாருங்க, அதுதான் டிம்மர் அலைன்மெண்ட்டு. அதில் தான் அலைன்மெண்ட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ண வைட்டேஷன் கிடைச்சிடும். எஃப்எம்னு சொல்கிறாங்கல்ல, எஃப்எம் சொன்னால் இதுதான் மட்டும்தான் எஃப்எம். இதுதான் எஃப்எம் ரிசீவர், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஃபுல் ஃபார்ம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். இது மட்டும்தான் எஃப்எம் குறிக்கும். பாக்கி எல்லாம் ரேடியோவிலையும் வரக்கூடிய பேர் பாக்ஸ் தான் இருக்கும். என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் ஆகுங்க, வாட்ச் அவர் கொஞ்சம் அதிகமாக படுத்தி கொடுங்க. இந்த டைம் எனது சில பேர் சொல்றீங்க அவசரமா பேசாதீங்க சார் அப்படின்னு ஒரு பையன் சொன்னீங்க. இல்லப்பா, எனது உடல்நிலை தான் சரியில்லை.
சில பேர் சொல்றீங்க எங்க யூடியூப் இதுல சேனல் இருக்கு, நிறைய வருமானம் வரும்னு சொல்றீங்க. அதெல்லாம் எதுவுமே ஒரு பைசா கூட வராது எனக்கு. 800 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வாட்ச் ஹவர் கம்மியா இருக்கு. தமிழ்ல சொல்ல போனா என் சேனல் இன்னும் அங்கீகாரம் பெறலன்னு வச்சுங்களேன். மானிட்டேஷன் ஆகல. எல்லாரும் வீடியோ பாருங்க. என் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்தது கேபினெட்ல வச்சு இந்த ரிசீவரை ஃபீட் பண்ணுவோம். ஃபீட் பண்ணிட்டோம். நம்ம செலக்ட் பண்ண இடத்துல ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வயரு லெஃப்ட் ஆடியோ, ரைட் ஆடியோ, எர்த். இது டிசி 12 வோல்ட். இந்த போர்டு டிசி 12 வோல்ட் கொடுக்க போறோம். டிசி 12 வோல்ட் தான் இது வேலை செய்யும். 9 வோல்ட்டையும் வேலை செய்யும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒயரை பற்ற வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த ப்ளூ கலருக்கு ஒரு ஒயர் இருக்கு, அது ஏரியல் ஒயரு. இதை ரெடி பண்ணிட்டு அடுத்து ஆடியோ போர்டுக்கு போவோம். ஆடியோ போர்டு 6283 ஃபிட் பண்ணிட்டோம். ஒயரிங் ஒர்க்கு போகலாம். கேப் கொடுத்துருக்கிறது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீக்கர் இடிக்குது, அதனால கேப் கொடுத்துருக்கோம். இப்படி தள்ளி ஒரு சைடா போர்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட்ல எல்லாம் வேலை முடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பீக்கருக்கு பிளேஸ் விட்டு இப்போ ஒரு சைட்ல எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடும். இப்போ அது சீட்டிங் பண்றதுக்குள்ள படாத படுப்பா. இப்பொழுது இங்க ஒரு எல்இடி பல்பு தெரியுது பாத்தீங்களா, அதை வந்து அவுட்ல வைக்க போறோம். சிக்னல் கிடைச்ச உடனே அந்த லைட் எரியும். அதுக்காக அந்த இடத்த சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதை ஆடியோ போர்டு அருமையா அந்த இடத்துல செட் பண்ணிட்டோம். இவ்வளவு பிளேஸ் விட்டது எதுக்கு காரணம்னா, ஸ்பீக்கர் வந்து இடிக்குது, அதனாலதான் இவ்வளவு பிளேஸ் விட்டு நம்ம ஒரு சைடா ஃபிட் பண்ணியிருக்கோம். அது ஃபிட் பண்ண ரொம்ப சிரமமா ஆயிடுச்சு. பாப்போம். இப்ப அந்த எல்இடியை வந்து வெளியில சேஞ்ச் பண்ணிவிடுவோம். எல்இடி பல்பு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு அப்படி கொண்டு வந்து வெளியில கொஞ்சம் நீட்டி விட்டுருக்கோம். இப்போ அந்த இந்த இந்த கண்ட்ரோலை வந்து டூன் பண்ணும்போது டேஷன் கிடைச்சோன்னா இந்த எல்இடி பல்பு பிரைட்டாக இருந்துச்சுன்னா டேஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம். அந்த அந்த செக்ஷனை வேலை முடிச்சிருக்கோம். அடுத்தது ஆரம்பிப்போம். இப்போ ஆடியோ கொடுப்போம். 2 சேனல் கொடுக்க வேண்டியதில் 1 தான் கொடுக்கணும். 1 எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கிறோம். அந்த ஒயரை வேணும்னா எடுத்துக்கலாம், லாஸ்ட்டாக எடுத்துக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலில் ஆடியோ கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ரெட் ஒயரு சுவிட்சு கீழ் பக்கத்துலேருந்து வந்து 6283 ஐஸ் இந்த ஆடியோ போர்டுக்கும் எஃப்எம் போர்டுக்கும் போய் எடுத்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அடுத்து நெகட்டிவ் கனெக்ஷன் 2க்கும் இப்போ கொடுத்துட்டோம். ஏற்கனவே ஒரு ஒயரு கிரவுண்டு போகுது, ஒன்னா லூப் பண்ணி. இந்த ப்ளூ வயலட் வந்து நெகட்டிவ் கனெக்ஷனு. வயலிங்கிற சென்டர் பின்ன வந்து ஆடியோ, இந்த ஆடியோ போர்டுக்கு போகிற ஒயரு. ஃபர்ஸ்ட் பின் வந்து எஃப்எம் அவுட்புட்டு. எப்போ அவுட்புட் கொடுத்துருக்கோம். பார்த்துக்குவோம். ஸ்பீக்கரை பற்ற வச்சு ஆடியோ டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஆடியோ போர்டில் டெம்பரரி ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆஃப் ஆன் சுவிட்சில் ஒரு ரெட் ஒயரை கொடுத்துருக்கேன். கண்ட்ரோலில் கொடுத்துருக்கேன். வயலட் வந்து கண்ட்ரோலில் எர்த்து. இப்போ செட்டை டெஸ்ட் பண்ணலாம். எப்படி ஆக போதோ அப்படின்னு உள்ள ஒரு அச்சம் இருக்குல்ல. அதான் ஆடியோ வந்து நம்ம ஸ்டேஷனை டியூன் பண்ணி பவர் கொடுத்து ஆடியோ கேட்க போறோம். இது ஆடியோ போர்டில் இன்புட்டு, இது ஸ்பீக்கர் அவுட்புட்டு.
இது பாசிட்டிவ் கனெக்ஷனு, இது நெகட்டிவ் கனெக்ஷனு. இந்த போர்டுக்கு இவ்வளோதான் கனெக்ஷன் இப்போ கொடுத்துருக்கேன். இது முன்னாடியே சொல்லிட்டேன். 2 ஆடியோ எடுத்திருந்தேன். இது மௌன போர்டுங்கிறதுனால ஒரு சிங்கிள் ஒயர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒயர் வந்து இதை கொடுத்துட்டேன். இது கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோலுக்கு வந்து இன்னு, இது வந்து அவுட்டு, இது வந்து இந்த வயலட் கலர் வந்து நெகட்டிவ் கனெக்ஷனு. இப்போ டெம்பரவரியாக ஒரு பவர் கொடுத்துட்டு ஒரு டெஸ்ட் அடித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக ஃபிட்டிங் பண்ணோம். நம்ம அடாப்டர் இது 9 வோல்ட் கொடுத்துருக்கேன். இந்த கிளிப்பு போட்டு பவர் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து செட்டை ஆன் பண்ண போகிறோம். வா வா சவுண்டு வருது பார்த்துங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கிரீன் லைனுக்கு சிக்னல் வந்தால் தான் வேலை செய்யும். டியூன் பண்ணுவோம். அடுத்தது குழந்தைக்கு காது குத்துற விஷயம். அந்த காது குத்துற விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னா வெள்ளரி வேறன்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தையா இருந்தா வெள்ளரி வேறு சொல்லுவாங்க, ஆண் குழந்தையா இருந்தா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடுக்கன்னு சொல்லுவாங்க, ஸ்டார் போடுவாங்க. அந்த மாதிரி பூ டிசைன் குட்டி குட்டியா அழகழகா வெயிட் கம்மியில 1 கிராம்ல இருந்து அதுக்கு அடுத்து போனீங்கன்னா பொண்ணு பெரிய பொண்ணானா அந்த பொண்ணுக்கு ஏதாவது தாய் மாமாவால முடிஞ்சது ஒரு 2 கிராம் 3 கிராம்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கலெக்ஷன். நிறைய இப்ப கஸ்டமர் பொங்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜுவல்லர் கலெக்ஷன்ஸ் நிறைய கேக்குறாங்க. எப்படி பாடுது? அதாவது காதுல போட்டு இது நிகழ்ச்சி பாட்டு இல்ல, எஃப்எம் ரேடியோல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அது பாத்துக்கங்க. இந்த சிக்னல் போயிட்டுங்க, மிஸ் டூனிங்னா சிக்னல் போயிடும். இந்த கிரீன் லைட் பாருங்க, டூனிங் ஆகி ஸ்டேஷன் கிடைச்சதுன்னா அந்த ஒரு அலங்கரிக்கப்பட்ட குடை மாதிரி. பாத்தீங்களா? ஆமா, குடை மாதிரி. கிரீன் வந்துருச்சு. சொல்றது கரெக்ட் தான், குடை மாதிரி போயிடுச்சுங்களா? ஸ்டேஷன் மிஸ் ஆனா நிறைய இருக்கு ரோடு கம்பல்ல. இப்ப வந்து ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கு வந்து நிறைய வந்து ஃபுல் அசெம்பிள் முடிக்கலாம். அதிகமா இருக்கு ப்ராசஸ், அதாவது மேக்கிங் ப்ராசஸ் அதிகமா இருக்கு. டெஸ்ட் ஓகே. மேக்கிங் ப்ராசஸ் அதிகமா இருக்கு. எப்படி இருந்தாலும் போர்டு 2 வேலை செய்யுது. இன்னும் 2 கண்ட்ரோல்ல ட்ரிபிள் பேஸ் கண்ட்ரோல் கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய இருக்கு. கொடுப்போம். எல்லாத்துக்கும் நாப்பு போடணும். செட்டு பினிஷிங் ஆகல, பினிஷ் பண்ணி ஒரு நட பாட விட்டு காட்டுறேன். கனெக்ஷன்ல வந்து குழம்ப வேண்டாம், இது சிம்பிள் கனெக்ஷன் தான் இது. ஆனால் இது எப்போ ரிசீவர் பாடலைன்னா தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதான் இப்போ டிம்மரை காட்டியிருக்கேன். அந்த டிம்மரை கொஞ்சம் கொஞ்சமாக அலைன்மெண்ட் பண்ணால் வந்துடும். சவுண்டோட கிளாரிட்டியை பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருந்தாலும் போர்டு 2 வேலை செய்யுது. இன்னும் 2 கண்ட்ரோலில் ட்ரிபிள் பேஸ் கண்ட்ரோல் கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய இருக்குது. கொடுப்போம். எல்லாத்துக்கும் நாப்பு போடணும். செட்டு ஃபினிஷிங் ஆகல, ஃபினிஷ் பண்ணி ஒரு நட பாட விட்டு காட்டுறேன். கனெக்ஷனில் வந்து குழம்ப வேண்டாம், இது சிம்பிள் கனெக்ஷன் தான் இது. ஆனால் இது எப்போ ரிசீவர் பாடலைன்னா தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதான் இப்போ டிம்மரை காட்டியிருக்கேன். அந்த டிம்மரை கொஞ்சம் கொஞ்சமாக அலைன்மெண்ட் பண்ணால் வந்துடும். சவுண்டோட கிளாரிட்டியை பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க. எத்தனை சினிமா எத்தனை டிராமா பார்த்தாச்சு, எத்தனை நின்னாச்சு கிட்டப்பா அந்த காலத்துல காப்பி ரைட்டு அதான் பயமா இருக்கு. கிளாரிட்டி வந்துடுச்சு. செட்டை வந்து பாக்கி கண்ட்ரோல்லாம் கனெக்ஷன் பண்ணி அடாப்டர் கனெக்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ட்ரிபிளுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஆன் பண்ணி காட்டுறேன்.
இங்க ஷூட்டுக்கெல்லாம் ஆள் கிடையாது கேமரா பிடிக்கிறதுக்கு. நானே தான் எல்லாம் செஞ்சுக்கிறேன். அதனால வர கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நார்மல் கனெக்ஷன் தான் கொடுத்துரும். ஒரு காட்டன் ஓபன் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வெல்டிங் மிஷினோட கண்ட்ரோல் போர்டு. இந்த நித்திமேன் பேட்டரி அசம்பிள் பண்றாங்கல்ல, நித்திமேன் பராபாஸ்பேட் பேட்டரி, அது ஸ்மார்ட் வெல்டிங் பண்ற மிஷினோட போர்டு. இது எக்ஸ்ட்ரா நம்மள்ட்ட இருக்கு. யாராவது தேவைப்பட்டா இது இந்தியாவில் இல்ல, நான் வந்து வெளிநாட்டுல இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்தேன். யாருக்காவது தேவைன்னா கமாண்ட் பண்ணுங்க, அனுப்பி வைக்கிறேன். ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன். இப்பதான் இந்த காட்டன் ஓபன் பண்ணேன். எனக்கு இப்போ தேவையில்லை. யாருக்காவது தேவைப்படுமானா நம்ம கொடுக்கலாம். வீடியோ லென்த்தா போகுது, அதனால சீக்கிரமா முடிக்கிறதுக்காக ட்ரை பண்றேன். இப்போ பாருங்க 3 கண்ட்ரோல்லையும் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு எல்இடி பல்பு, ஏதாவது ஆஃப் ஆன் சுவிட்சில் கொடுத்துருக்கேன் பாருங்க. வெளியில வந்து செட்டை ஆன் பண்ணோம்னா அந்த லைட் எரியும். சிக்னல் வந்து அந்த பக்கத்தில் உள்ள லைட் எரியும். ஓகே, எல்லாம் சால்டர் பண்ணியாச்சு. இப்போ அடாப்டர் கனெக்ஷன் கொடுத்து செட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த நாப் இருக்கு பாருங்க, இந்த நாப்பை மாட்டிடும். அசம்பிள் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இதுல ஒரு சர்க்கியூட்ல ஒரு மாற்றம் பண்ணியிருக்கேன். என்ன மாற்றம் பண்ணிருக்கேன்னா 12 வோல்ட் 12 வோல்ட் கரண்ட்டை எஃப்எம் ரிசீவருக்கும் ஆம்பிளிஃபயருக்கும் ஒன்னா கொடுத்துருந்தேன். அது தொடர்ந்து வேலை செய்யல, இடையில தம்மாய் நின்று போகுது. அதனால 5 வோல்ட் ரெகுலேட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. யூஸ் பண்ணி இந்த எஃப்எம் ரிசீவருக்கு 5 வோல்ட் தான் கொடுத்துருக்குறேன். செட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிற்காம 2 நாள் கண்டினியூவா டெஸ்ட் அடிச்சிருக்கேன். பாடிட்டு இருக்கு. இப்ப கூட அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. இயற்கை என்ன பண்ணிருக்குதுன்னா, இந்த உயிர் கம்ப்யூட்டர் விசைய அணைச்சிட்டு உணர்வு மூளையின் செயல்பாட்டை வந்து திறந்து விட்டுருது. அதனால உணர்வு மூளையை உபயோகிக்கிற மனுஷன் தன்னுடைய இயற்கை திறமையை மறந்துட்டு தானே வளர்த்துக்கிட்ட திறமையின் மூலமா சிந்திக்க ஆரம்பிச்சான். இந்த இயற்கையின் உயிர் இப்ப கிளியரா இருக்கு. இப்ப க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, செட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். நாபெல்லாம் போட்டோம், செட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், நெட்டெல்லாம் போட்டோம், அடாப்டர் போட்டோம். அந்த காட்டின அடாப்டர் வந்து பின்னு பெருசா இருந்த ஹோல்ல போல, அதனால இந்த அடாப்டர் போட்டிருக்கேன். இது 12 வோல்ட் தான், 1 ஆம்பியர். ஓகே, எல்லாம் கம்ப்ளீட்டா வேலை முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து பாடம் விட்டு பார்த்துருவோம். வீடியோ லென்த்தா போகுது, அதான் கொஞ்சம் சட்டை முடிக்கிற மாதிரி ஆயிடுத்து. ஓகே, இப்போ செட்டை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி பாடம் விட்டு பார்ப்போம். ஏரியால கரெக்ட் பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட். உங்கள்கிட்ட தான் பேசணுமா? சரி, பேசிக்கமா. உங்க பையன் உண்மைக்கு இருந்தா நல்லா இருக்குமேடா. செட்டு கம்ப்ளீட் வேலை முடிச்சிருக்கோம். அசம்பிள் முடிச்சாச்சு. ஒன்லி எஃப்எம் ரேடியோ மட்டும்தான். நாப்பெல்லாம் போட்டிருக்கோம். பார்ப்போம் என்ன நிகழ்ச்சி ஓடுதுன்னு. அப்படின்னு கேட்டாலே அது எனக்கு புரிச்சிருக்கு. ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்றோம், வேலை கிடைக்காம போயிடும், அக்கப்பக்கத்துல விசாரிக்கிறோம். நேரடியா இன்டர்வியூ பண்ண போது கரெக்டா பதில் சொல்லுங்க, ஆனா ரிட்டன் டெஸ்ட்ல சரியா பண்ணல, அதுதான் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. இது மாதிரி என்ன காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. அதே போலதான் இந்த பொண்ணும் காரணத்தை எதிர்பார்த்திருக்காங்க. நம்ம கிட்ட காரணம் இல்ல, அப்பப்போ சவுண்ட் எப்படி இருக்கு பாத்துக்கங்க. நான் இப்ப தீர்மானம் வீடியோ முடிக்கிற நேரம் வந்தாச்சு. கல்யாணம் பண்ணணும் இல்லன்னா ஏதோ ஒரு டேஷன் பாட்டு வந்தோடனே முடிச்சுக்கலாம்.
எப்படி கிளாரிட்டி இருக்குன்னு பாருங்க. இடுப்பு பசுமத்துல சூட்சமம் இருக்கு நீ நெடிஞ்ச போகையில நெட்டில சுருக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், அதுக்காக சவுண்டை குறைச்சிக்கிறேன். கிளாரிட்டி எப்படி இருக்கு? எப்படி கிளாரிட்டி இருக்குன்னு பாருங்க. இடுப்பு பசுமத்துல சூட்சமம் இருக்கு நீ நெடிஞ்ச போகையில நெட்டில சுருக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், அதுக்காக சவுண்டை குறைச்சிக்கிறேன். கிளாரிட்டி எப்படி இருக்கு? இந்த வீடியோ திரும்ப முடிச்சுக்கிறோம். இந்த ரிப்பேரிங் அந்த அசம்பிளிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இறைவன் அருளால் நோயும் மரணமும் என்னை தழுவாமல் இருந்தால் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.